வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார சார் அவர்களை மனதார வணங்கி உங்களுடன் பேசுகிறேன். நான் உங்கள் ராம்ஜி. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள், அவர் எப்போதுமே ரொம்ப நல்ல டைப்புங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் தனக்காக எதையுமே அவர் பேச மாட்டார். அவருக்கும் அந்த நடிகைக்கும் தொடர்பு, அதை பற்றி பேசினார பார்த்தீங்களா? பேசவே மாட்டார். தனக்கும் தன் மேல விவாகரத்து கேட்டு டைவர்ஸ் கேட்டு மனைவி சங்கீதா அவர்கள் வழக்கு தொடுத்தார்ல, அதை பற்றி ஏதாவது பேசினாரா? அதெல்லாம் ஒர்த்தே இல்லை, விட்டு தள்ளுங்க. சங்கீதாலாம் ஒர்த்தா அப்படின்ற மாதிரி இருக்காரு. பையன் இவர் எஸ்.ஏ. சந்திரசேகரனாவது பையனை ஜெயிக்க வைக்கிறதுக்காக குட்டிக்காரனை போட்டாரு, பல்ட்டி அடிச்சாரு, வானத்திலிருந்து குதிச்சாரு, பூமியில இருந்து எகிரினாரு. பாவம் 8 படங்களுக்கு மேல தோல்வியா அடைஞ்சு நஷ்டமா அடைஞ்சு விஜயகாந்த் மூலமாக வெளிச்சத்துக்கு வந்தாரு. விக்ரமன் சார் மூலமாக அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு வந்தாரு. பாசில் டைரக்ஷன்ல சங்கிலி முருகன் அண்ணன் தயாரிப்புல இசைஞானி இளையராஜாவுடைய இசையில காதலுக்கு மரியாதை இன்னொரு கட்டத்துக்கெல்லாம் அவசரத்தை கொண்டு போச்சு. ஆனா விஜய் தெளிவா இருக்காரு. எனக்கு வேணா எங்க அப்பா துணை இருந்து என்னை கை தூக்கி விட்டாரு, ஆனா என் பையன் அஜித் மாதிரி யாருடைய தயவும் இல்லாம தனிச்சு நின்று ஜெயிக்கணும் அப்படின்னு அஜித்தினுடைய பாணிய விஜய் பின்பற்றினார். அதனால நான் எந்த உதவியும் செய்ய மாட்டேன்னு. ஏன் அப்படின்னா பையனுக்கும் அவருக்கும் பேச்சுவார்த்தையே கிடையாது. பையனுக்கும் விஜய்க்கும் விஜயோட பையனுக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது. இப்போ அவர் ஒரு படம் டைரக்ட் பண்ணி வரப்போகுது. விஜய்க்கும் அவருடைய பொண்ணுக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது. விஜய்க்கும் அவருடைய மனைவி சங்கீதாவுக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது, சந்திப்பு கிடையாது, அண்ணன் தனி புழங்கிறது கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில சென்சார் போர்டு போட்டு முடக்கி வச்சு, அதாவது ஒன்றிய அரசாங்கம் ஜனநாயகன் படம் வரவிடாம செஞ்சதுலையும் என்ன நடந்துச்சு? அமைதியா இருந்தார். வாயையும் காதையும் மூக்கையும் பொத்திக்கிட்டு, வேற எதுவும் தப்பா நினைச்சிடாதீங்க, அப்படி பொத்திக்கிட்டு சும்மா இருந்தார். ஏன்னா வேதநாயகம்னா பயம் அப்படின்ற மாதிரி அமித்ஷான்னா விஜய் அண்ணாவுக்கு பயம். பயமா எனக்கா அப்படின்னு விஜய் கேட்கறதெல்லாம் சும்மா லுலுவாய்க்கு. பிரேமலதா விஜயகாந்த் சொன்னது போல அவர் லாலிபாப் விஜய்ங்கிறது தான் பார்க்க வேண்டி இருக்கு. ஜனநாயகன் படம் திருட்டு போனுச்சு, ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆச்சு, அதற்கும் அவர் எந்த பதிலும் சொல்லல. கேஸ் போடுறேன், அதை போடுறேன் அப்படின்னாங்க. எல்லாத்துக்கும் யார் காரணம்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்றாரு. யார் காரணம் சொல்லு? மற்றதுக்கெல்லாம் திமுக தீய சக்தின்லாம் சொல்றீங்கள, பிரச்சாரத்தை ஏன் ரத்து பண்ண, அதுக்கு காரணம் சொல்லு. கரூர்ல ஏன் ஓடுன, அதுக்கு காரணம் சொல்லு. ஏன் கரூருக்கு வரதா திட்டமிடாம திருவள்ளூருக்கு தானே போறதா இருந்துச்சு, ஏன் திருவள்ளூருக்கு போகாம கரூருக்கு வந்த, காரணம் சொல்லு. திமுகவை உன்னைய கரூருக்கு அனுப்பிச்சு தெரியாது, பதிலே கிடையாது. ஏன் 8:45 நாமக்கல்ல நீ இருக்கணும், ஆனா 8:45 இருந்து 9 மணிக்கு தான் மீனம்பாக்கம் ஏர்போர்ட்லயே நீ ஏறுற. என்ன ஸ்டாலின் உதயநிதியும் உன் கையையும் காலையும் கட்டி போட்டாங்களா? என்ன காரணம்? இதுக்கெல்லாம் அவர் பதில் சொல்ல மாட்டாரு. கரூர்ல என்ன நடந்துச்சுன்னு மக்களுக்கே தெரியும், அப்படியே பொதுவா சொல்லிட்டு போயிடுவார். இது மாதிரி எந்த விஷயத்துக்குமே அவர் சொல்ல மாட்டாரு. ஏன் சொல்ல மாட்டாரு அப்படின்னாக்கா, விஜய்க்கு இருக்கிற ஜோதிடர் அப்படி, ராதன் பண்டிட் அப்படின்னு. ஏதோ ராதன் பண்டிட் அப்படின்னாக்க ஏதோ நார்த் இந்தியா இருக்கிற பிரபல ஜோசியக்காரர்னு நினைச்சிடாதீங்க. நம்ம திருப்பூர்காரன் தான் அந்த தம்பி. ஆமா, தம்பியா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், இல்லாட்டினா அண்ணாச்சினே அண்ணனே வச்சுக்கோ. நம்ம அந்த ராதன் பண்டிட்டுங்கிற ஜோசியர் ஜெயலலிதாவுக்கு ஜோசியம் பார்த்தவர். நீங்க ஆட்சி அமைச்சே திருவீங்க அப்படின்னு சொல்லுவாரு. கண்ணகி சிலை இப்படி இருக்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனை. கலைஞர் கருணாநிதி உங்களுக்கு குடைச்சல் கொடுக்கறதுக்கு கலைஞர் கண்ணகி உங்க வீட்டுக்கு எழுத்தாப்புல கையை நீட்டிட்டு அந்த பீச் ரோட்ல நிக்கிறது தான் காரணம் அப்படின்னு சொன்னதுனால கண்ணகி சிலை எடுத்ததுல இருந்து பணிக்கர் ஒரு பக்கம், இந்த ராதன் பண்டிட் ஒரு பக்கம்னு தான் செஞ்சிட்டு இருந்தாங்க. அந்த ராதன் பண்டிட் ஒரு கட்டத்துல உங்களை அமைச்சராக்கிறதுக்கு நான் அம்மாட்ட பேசி நான் பணம் நான் ஏற்பாடு பண்றேன், இந்த அமைச்சரை வச்சுக்கிட்டாக்கா நம்ம ஆட்சி நல்ல ஆட்சியா அமையும், நல்ல பேர் கிடைக்கும்னு சொல்றேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அமைச்சர்கள்கிட்டையும் ஒவ்வொரு எம்எல்ஏ கிட்டையும் பல கோடிகள் வாங்கியிருக்கிறார். கிட்டத்தட்ட 150 கோடிக்கு மேலன்னு சொல்றாங்க. நமக்கு தெருக்கோடி தான் தெரியும், இந்த பணக்கோடியெல்லாம் நமக்கு எங்க தெரியும். அந்த ராதன் பண்டிட் தான் ஜெயலலிதா மாதிரியே ஒரு சைக்கோத்தனத்தோட செயல்படுகிற விஜய் கிட்ட அடைக்கலம் ஆயிருக்கார். அந்த விஜய் என்ன சொல்லணுமோ விஜய்க்கு இவர் தான் கைடன்ஸ் பண்றது. அவர் போடுகிற அந்த ஜெகன்மோகன் ரெட்டி இப்படி போடுறாரோ அதே போல காக்கி பேண்ட்டும் ஒயிட் ஷர்ட்டும் அவர் சொன்ன கலர் தான். ஸ்டாலின் காக்கி பேண்ட்டும் ஒயிட் ஷர்ட்டும் போட்டுக்கிட்டு வர்றதுனால தான் அவர் ஜெயிக்கிறாரு.
நீங்களும் அதையே போடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஸ்டாலின் வந்து விஜயை பார்த்து காப்பி அடிக்கல. ஸ்டாலின் பல காலத்துக்கு முன்னாடியே ஒயிட் ஷர்ட்டும் காக்கி பேண்ட்டும் போட்டுக்கிட்டெல்லாம் அவர் வந்திருக்கிறார். ஜெகன்மோகன் ரெட்டி காக்கி பேண்ட்டும் ஒயிட் ஷர்ட் போட்டுக்கிட்டு தான் வருவார். அவர் அதையே இவரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சார். அதே ஸ்டைலில் தான் அவர் பின்பற்ற ஆரம்பிச்சார். அதே போல தான் இவர் பிரச்சார வேனெல்லாம் உண்டு பண்ணார். அதே போல தான் தர்பூசணியெல்லாம் தூக்கி போட சொன்னார். இவங்க நல்ல வேளை விஜய் தலையில் யாரும் தர்பூசணியை தூக்கி போடலை. என்ன ஆயிருக்கும் அவருக்கு? டோப்பா தனியாக, டோப்பானா தலை பாகம் அப்படி தனியாக வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த ராதன் பண்டிட்டு தான் நீங்கள் திருச்சியில் அந்த மாதா கோவிலில், அந்த இயேசு கோவிலில் ஏசப்பாவை வேண்டிக்கிட்டு முட்டி போடுங்கன்னாரு. முட்டி போடுறது தான் இயேசு கிறிஸ்து வழிபாட்டினுடைய பிரார்த்தனையினுடைய முக்கியமான விஷயம் வேணும். அப்படியா? அப்போனா முட்டி போட்டுட்டு மட்டும் இருக்காதீங்க. அப்புறம் முட்டி போட்டுக்கிட்டு அப்படியே நடந்தே போங்க. முட்டி போட்டுக்கிட்டே நடங்க. அபூர்வ சகோதரர்கள் அப்பு கமல் மாதிரி முட்டி போட்டுக்கிட்டே அப்படியே நடங்க அப்படின்னு சொல்ல முட்டி போட்டு நடந்தது. அந்த ரூம்ல அவங்களே வீடியோ எடுத்து தாவேக்காரங்களே வீடியோ எடுத்தாங்க, தாவேக்காரங்களே பரப்புனாங்க. அதுக்கு அடுத்தாப்புல பார்த்தாக்க எலெக்ஷனுக்கு பிறகு என்னடானாக்க திருச்செந்தூர் கோவிலுக்கு போங்க. ஆடுபடை வீடுல அதுவும் ஒரு படை வீடு. நீங்க படை தலைவன், நீங்க ஜனநாயகன், நீங்க பிணநாயகன், சாரி பணநாயகன். பிணநாயகன்னா கரூர் சம்பவம் ஞாபகத்துக்கு வந்துருக்கு. நீங்க பணநாயகன், நீங்க தான் தமிழகத்தினுடைய முதல்வராக போறீங்க. உங்களுக்கு எதிரி யாரு? நான் தான் எனக்கு எதிரி தீய சக்தி திமுகன்னு சொல்லிட்டேனே. அப்ப சத்ரு, சத்ருன்னா எதிரி, எதிரிய வதம் செய்யணும். வதம் செய்யறதுன்னா சம்ஹாரம். சத்ரு எதிரி, சம்ஹாரம், சம்ஹாரம்னா அழிக்கிறது. யாகம், ஹோமம். திருச்செந்தூர், திருச்செந்தூர்ல சூரனையே அடித்த சம்ஹாரம், சூர சம்ஹாரம் நடந்த இடம் திருச்செந்தூர். அதனால திருச்செந்தூர் போறோம், வேல் பிடிக்கிறோம், காவடி எடுக்காத குறையா அங்க பூஜையை பண்றோம், சத்ரு சம்ஹார ஹோமம் நடத்துறோம். ஸ்டாலின் எல்லாம் காலி, அவ்வளவுதாங்க. உடனே போனாரு. பட்டு சட்டை பட்டு வேஷ்டி சகிதமாக, பட்டுக்கு தீட்டு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால பட்டு சட்டை பட்டு வேஷ்டி சகிதமா அவர் போய் சிகப்பு சால்வையெல்லாம் போட்டிக்கிட்டு அங்க போய் சத்ரு சம்ஹார யாகம் அப்படின்னு நடத்தினாரு. அறநிலையத்துறைக்கு உட்பட்ட கோவில் தான் திருச்செந்தூர் முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கிற, செந்திலாண்டவர் குடிகொண்டிருக்கிற கோவில். அறநிலையத்துறைக்கு உட்பட்ட கோவிலாக இருந்தாலும் கூட அங்கே யார் வேண்டுமானாலும் சத்ரு சம்ஹார யாகம் நடத்தி கொள்ளலாம். திமுக தீய சக்தி, திமுக எங்களுக்கு கட்டையை கொடுக்குது அப்படின்னெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற விஜய்க்கு அங்க சத்ரு சம்ஹார யாகம் நடத்துவதற்கு அனுமதி மறுத்திருக்கணும்ல திமுக. சேகர் பாபு அண்ணன் கட்டையை கொடுத்துருக்கணும்ல, அதெல்லாம் செய்யலை. ரைட்டு. எப்படி முட்டி போட்டு நடந்து வந்து ஏசப்பா கிட்ட கண்ணீர் விட்டு கதறினாரோ, எனக்கு வாக்களியுங்கள், எனக்கு வாக்களியுங்கள், எனக்கு வாக்களியுங்கள்னு அந்த பெந்தகோஸ்து சபையில எப்படி ஏசு உரைக்கிறார், ஏசு உங்களை விடுவிப்பார், ஏசுவின் ரத்தம் நம்மை ஜீவித்தரலும் அப்படி இப்படிலாம் சொல்லி பண்ணுவாங்க. நான் கேலி பண்ணலை. அப்படிலாம் பண்ற மாதிரிதான் ஒய்டபிள்யூசி மைதானத்துல விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் அன்னைக்கு அப்படியே கண்ணீர் மூடி கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே ஜபம் மாதிரி அவர் பண்ணார். அவர் ஏன்னா அவர் சாதாரண விஜய் கிடையாது, ஜோசப் விஜய். சரி, முட்டி போட்டாச்சு, யாகம் பண்ணியாச்சு. அப்புறம் அண்ணா உங்களுக்கு குரு யோகம் வரணும். குரு யோகம் வந்தாதான் கல்யாணம் பேஷா நடக்கும். கல்யாணம் மட்டுமல்ல, அப்பாங்கிற பதவி உயர்வு, ஆட்சியில அதிகாரத்துல பதவி உயர்வு, ஆட்சியே உங்க கைக்கு வர்றது, ராஜாங்கம், குருமங்கல யோகம், அப்படி இப்படின்னு பல விஷயங்களை சொல்லி, அதனால நாம குருவை சந்திக்கணும். நமக்கு ஷீரடி போயிடணும். ஷீரடி போய் அந்த சாய்பாபா வாழ்ந்த அந்த பூமியில, புண்ணிய பூமியில நம்ம கால் பதிஞ்சு அந்த சமாதியில, அந்த மந்திரில நாம பூஜை பண்ணிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்ல, எட்ரா வண்டிய அப்படின்னு வண்டி எடுத்துட்டு ஷீரடிக்கு போயும் அவர் வேண்டிக்கிட்டாரு. இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா, தாவேக்கா ஒருவேளை தோத்துருச்சுன்னு வைங்களேன், எல்லாரும் தற்கூரிகளெல்லாம் ஏசப்பாவை கேலி செஞ்சு ட்விட்டர்ல இன்ஸ்டால போட ஆரம்பிச்சிருவாங்க. ஏசப்பா எங்க விஜய் என்ன முட்டி போட்டெல்லாம் நடந்து வந்தார்ல, ஏன் ஏசப்பா எங்க விஜய் அண்ணாவை ஜெயிக்க வைக்கல, ஏன் ஏசப்பா எங்க விஜய் அண்ணாவை முதல்வராக்கலன்னு கேட்பாங்களோ என்னமோ பயமா இருக்கு. முருகனுக்கு, திருச்செந்தூர் முருகனுக்கு அங்க போய் சத்ரு சம்ஹார யாகம் நடத்தினார் இல்லையா, ஒருவேளை விஜய் தோத்துட்டாருன்னு வைங்களேன், விஜய் முதல்வர் ஆகலைன்னு வைங்களேன், விஜய் எம்எல்ஏக்கள் ஆகலைன்னு வைங்களேன்,
விஜயோட கட்சி ஆளுங்க எம்எல்ஏக்கள் ஆகலன்னு வைங்களேன். செந்தில் ஆண்டவா, நீ என்ன இப்படி எங்க விஜய் அண்ணாவை ஏமாத்திட்ட, நீ நல்லா இருப்பியா? அடுத்த வருஷம் நீ சூரசம்ஹாரத்தை சரியா அம்பு விட்டு கொள்ளுவியான்னு பார்த்துடலாமா? நாங்க நடுவில் நின்று பூந்துக்குவோம் நாங்க அப்படின்னு இந்த தற்குறிகள் எல்லாம் ஏதாவது இன்ஸ்டால போட்டு முருகப்பெருமானுடைய சாபத்துக்கு ஆளாயிருவாங்களோ அப்படின்னு பயமாவும் இருக்கு. குருவாக திகழ்கிற சாய்பாபா குருவின் சாபத்தை மட்டும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க பாபாவுடைய சாபத்தையும் வாங்குவாங்களோ அப்படின்னு பயமா இருக்கு. சாய்பாபால வெறும் பாபாடா. ஏன்னா சாய்பாபாவுக்கும் ரஜினிக்கும் தொடர்பு இருக்கு. அதனாலதான் ரஜினி பாபான்னு ஒரு படம் எடுத்தாரு. பாபா, ரஜினி, சாய்பாபா, ஷீரடிக்கு விஜய் அண்ணா போனாரு. ஷீரடியில யார் இருக்கா? சாய்பாபா. இவர் யாரு? நான் சாயிர பாபா இல்லடா, சாயாத பாபா இல்லடா, நேரா நிக்கிற பாபாடான்னு பாபால ரஜினி வசனம் பேசினார்ல, பாபானே டைட்டில் வச்சார்ல. அந்த ரஜினியோட சூப்பர் ஸ்டார் பட்டத்தை நம்ம புடுங்கணும்னு நினைச்சோம்ல, நம்ம விஜய் அண்ணா புடுங்கணும்னு நினைச்சார்ல. அந்த ரஜினி ரசிகர்களை சீன்ற விதமா ஆதரவு பேசினார்ல. இப்ப அதனாலதான் பாபா நமக்கு கை கொடுக்கல. ரஜினியை திட்டணும். ரஜினி பாபாவுடைய பக்தர். இந்த பாபா வேற, அந்த பாபா வேற இல்ல, எல்லாருமே ஒரே பாபா தான். மேரா பாபா மர்கயா அப்படின்னு தாவேக்கா தற்குறிகள் எல்லாம் இன்ஸ்டால புலம்பி பாபாவை காட்சின்னு காய்ச்சிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. குரு சாய்பாபா அவரை மன்னித்து அருள்வாய். வேல் கொண்டு அம்மா கிட்ட வேல் வாங்கி குத்துன்னு குத்தி சூரனை சம்ஹாரம் செய்த செந்தில் ஆண்டவா, கரையோரத்தில் இருந்தபடி எங்கள் மனதில் இருக்கிற கரைகளை எல்லாம் துடைத்த செந்தில் ஆண்டவா, இந்த தற்குறிகளை நீ மன்னித்து அருள்வாய். ஏசப்பா, ஏசுநாதா, உன்னை மன்றாடி கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். உன்னுடைய இரத்தத்தால் இவர்களுடைய சுவாதீனமற்ற குணங்களை போக்கி அவர்களை நல்வழிப்படுத்துவாயாக. வருத்தப்பட்டு, துக்கப்பட்டு, கேவலப்பட்டு, அசிங்கப்பட்டு பாரம் சுமந்து கொண்டிருக்கிற இந்த பாரம் சுமந்து கொண்டிருக்கிற தற்குறிகளை நீ காப்பாற்றுவாயாக, இளைப்பாறுதல் தருவாயாக. ஏசப்பா, ஜோசப் விஜயை காப்பாற்றுப்பா. வணக்கம்.